நீங்க எல்லாரும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். கர்மா அப்படின்னா என்ன? எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும் இல்லையா? கர்மான்னா என்ன? ஜென்ரலா பார்த்தா கர்மானா ஆக்டிவிட்டி, ஒரு செயல் அப்படிதான் எல்லாரும் சொல்லுவா. ஆனா பாபா சொல்றார், கர்மானா ஆக்டிவிட்டி மாத்திரம் இல்ல, மனதில் எதை நினைத்தாலும் அதுவும் கர்மா. ஒருத்தரை பார்த்து அவ நல்லவாளாச்சே, அப்ப கர்மா ஆயிடும். புரியுதா? இன்னொருத்தரை பார்த்து இது கெட்டவளாச்சே, அப்பவும் கர்மா ஏறும். ஒருத்தரை பத்தி கமெண்ட் அடிச்சாலோ, ஒருத்தரை பத்தி தப்பாவோ நல்லதை பத்தி பேசினாலோ கர்மா ஏறும். அப்போ ஆக்டிவிட்டி மாத்திரம் கர்மா இல்லப்பா, எல்லாமே. புரியுதா? ஸோ ஆக்டிவிட்டியும் அதான், மனசார நினைச்சாலும் கர்மா இது வந்தது. இந்த கர்மா எப்படி வந்தது? இந்த இன்னொரு பியூட்டி இதில் எப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? இந்த கர்மாவை போன ஜென்மத்தில் பண்ணதுக்கு நான் இந்த ஜென்மத்தில் ஏப்பா அனுபவிக்கணும், அதே ஜென்மத்தில் முடிச்சிடக்கூடாதா அப்படின்னு கேட்டா, அதுக்கு பாபா ரொம்ப அழகா பதில் சொல்றாரு. கர்மான்றது வெவ்வேறு விதமா இருக்குன்னு சுவாமி சொல்றாரு. அது பாருங்க, ஒரு குழந்தை ஒரு பென்சில் எடுத்துக்கிறது, அப்படி சீவும் இல்லை, நீங்களாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அப்படி அப்படி சீவிட்டே இருக்கும்போது பென்சிலை, அந்த ரேசர் இருக்கு இல்லையா, பிளேடு, அது கையில கட் பண்ண உடனே ரத்தம் வந்துடுது. அப்போ இந்த காஸ் அந்த எஃபெக்ட், நீங்க செயல் பண்றீங்க, உடனே எஃபெக்ட் வந்துடுது. ஸோ அது கர்மா பலன் உடனே கிடைச்சிடுது. இது ஒண்ணு. ரெண்டாவது கர்மா இருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றோம், ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோம் இல்லையா? சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் ஆகும் அது ஜீரணமாகிறதுக்கு, அது உடனே ஜீரணமாக பார்த்தீங்களா? அந்த கர்மாக்கு 2 hours டைம் கொடுத்துருக்காரு சுவாமி. புரியுதா? அதே மாதிரி சில இடத்துல நீங்க எல்லாருக்கும் இந்த பேம்பு பார்த்துருப்பேன். பேம்பு தெரியுமா? அந்த பேம்புவை கீழே வச்ச உடனே 6 மாதம் கூட சில பேருக்கு அது மேலே ஷீட் வராதான். அதுக்கப்புறமா அந்த 7வது மாதத்தில் பார்த்தா அப்படியே வளர்ந்து 100 அடி, 97 அடி, 100 அடி அந்த அளவுக்கு வந்துருமா. மிராக்கிள் மாதிரியானது. அப்போ எப்போ வரணும், அது வரைக்கும் டார்மெண்ட்டாக இருந்தது, திடீர்னு முளைச்சி வருது. அதே மாதிரி தான் போன ஜென்மத்தில் பண்ணது இந்த கர்மா உடனே வந்துடும். தள்ளி வரும், 1 hourல வரும், ஈவினிங்கில் வரும், சில நாட்கள் கழிச்சு வரும், சில ஜென்மா கழிச்சும் வருதான். இதே மாதிரி தான். ஸோ மாறி 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 தான் இருக்கு. எப்படி பிளேடால கட் பண்ணும்போது உடனே வந்துடுது இல்லையா? வாழைப்பழத்தை சாப்பிட்ட உடனே ஜீரணம் அப்புறமா இருது. அதுக்கப்புறமா இதே மாதிரி மாறி 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 இருக்கு. இப்போ ஒரு ஸ்கூல்ல படிக்கிறான் ஒரு குழந்தை, 10வது வரைக்கும் படிக்கிறான். அதுக்கப்புறம் படிக்க அவனுக்கு வசதி இல்லை. அப்போ டிசி வாங்க போகும்போது என்ன பண்ணுவா? 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ளது பார்த்தீங்களா? டியூரிங் இஸ் டென்யூர், முதல்லேருந்து 10 வரைக்கும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் குட் அப்படிதான் போட்டு தருவா. 10ஆம் கிளாஸ் மாத்திரமா போட்டு தருவா? கிடையாது. அதே மாதிரி நம்ம எது பண்ணாலும் இந்த கர்மா ஏறிண்டே போகும். இதுல பல விதமான கர்மாக்கள் இருக்கு. அது ஆச்சரியப்படுவீங்கோ. 5 விதம் சொல்வா, அதில் 3 தான் மெயின். அது 3 என்னன்னு சொல்லிடுறேன். 1 சஞ்சித கர்மா. புரியுதா? சஞ்சிதம்னா மூட்டை. பல ஜென்மமா நம்ம பண்ண பாவ புண்ணியங்களுடைய தொகுப்பு தான் சஞ்சிதம். அது மூட்டைன்னு பேரு. பாவ மூட்டை, அது பிளஸ் நல்லது கூட, புண்ணிய மூட்டை 2 சேர்ந்து ஒரே மூட்டையில் இருக்கும். அது சஞ்சித கர்மான்னு பேரு. 2வது ஆகமிய கர்மா, பிராரப்த கர்மா. இது 3 அவ்வளோ சிறந்தது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் அது என்னன்றது அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு ஹார்ட் ஏர்ன்டு மணி ஒரு 1 crore சும்மா நினச்சிக்கோங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி ரூபாய் இருக்கு. பல விதமாக ஹார்ட் வேர்வை சிந்தி அப்படியே வச்சிருக்கீங்க பேங்க்ல. எவ்வளோ 1 கோடி ரூபாய். அந்த 1 கோடி ரூபாய் பேங்க்ல இருக்கா? இப்போ இந்த மாசத்துக்கு செலவுக்கு என்ன பண்றது? எப்படி இருக்கிறது? ஒரு 10,000 ரூபாய் இல்லை 25,000 ரூபாய், ஒரு 50,000 ரூபாய் எடுத்துன்னு வர 50 வச்சுக்கோங்க. எல்லாம் எடுத்துன்னு வரல, பேங்க்ல இருக்கு. இப்போ எடுத்துன்னு வந்தீங்களே, இப்போ அங்கேருந்து எடுத்துன்னு வந்துதான் இது பிராரப்த கர்மான்னு பேரு. எடுத்துன்னு வந்தது எவ்வளோ? 25,000 இல்லை 50,000 வச்சுக்கோங்க. அதுதான் பிராரப்தம் செலவு பண்றதுக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா 40,000 முடிச்சிடுறீங்க அந்த மாசம் செலவு எல்லாத்தையுமே. மீதி 10,000 ரூபாய் ஒரு பேங்க்ல போட்டு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா? அதுலேருந்து வந்த இன்ட்ரெஸ்ட், இதுதான் ஆகமிய கர்மான்னு பேரு. இது எவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு ஞானியானவன் என்ன பண்ணுவான்னாக்க, டமான்னு பார்த்தீங்கன்னா அதாவது சஞ்சித கர்மா மூட்டை சொன்னேன் இல்லையா, அதையும் அந்த பிராரப்த கர்மாவையும் எரிச்சிடுவான்.
ஆகமிய கர்மா யாராலையும் தொட முடியாது, இன்க்ளூடிங் அந்த சோ கால்டு பகவானால கூட தொட முடியாது. இது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அக்கௌண்ட். அப்பா பண்ணி பையனுக்கு புண்ணியம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் தனி லெட்ஜர் இருக்கு இல்லையா, தனித்தனி பேஜ். என்ன புத்தி போட்டு சூப்பராக வச்சிருக்காரு பாருங்க. அப்போ நீ உன் பசிக்கு நீ தான் சாப்பிடணுன்ற மாதிரி உன் கர்மாவை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த கடைசியா சொன்ன ஆகமிய கர்மான்றது 12 வயசுலேருந்து ஆரம்பம். எத்தனை வயசு? வெரி குட், 12 வயசு. அதனால தான் அந்த காலத்தில் 12 வயசுல குருகுலம்னு அனுப்புவா குழந்தைகளை இல்லையா. அப்போ 12 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை எது பண்ணாலும் அக்கௌண்ட்லேயே சேராது. அப்போ 12 வயசுலேருந்து என்ன பண்ணமோ, இப்போ என் பேசுறத கேட்கறது ஒருத்தர் ஞானி ஆகிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணானோ அந்த பிராரப்த கர்மா ப்ளஸ் அண்ட் மைனஸை அனுபவிச்சே ஆக வேண்டும். இதுதான் அதில் பியூட்டி. இப்போ புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ பலவிதமாக இருக்கு. நிஷ்காமிய கர்மா, நைஷ்காமிய கர்மாலாம் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்த 3 கர்மா தெரிஞ்சாலே நம்ம வெளில வந்துடலாம். ஸோ திருப்பியும் சொல்றேன், மறுபடியும் என்ன சொல்றேன், கர்மாலேருந்து வெளில வரணும்னா நீங்க ஞானி ஆக வேண்டும். ஞானி ஆனாக்க உங்களுக்கு கர்மா ஏறாது. ஏன்? டூயர்ஷிப் கிடையாது. நம்ம பண்ணல, பகவான் பண்றாரு, நம்ம பண்ணல. அப்போ பகவானுக்கு கர்மா ஏறாது, அதனால நம்மளுக்கு கர்மா ஏறாது. இருக்கிற கர்மா அந்த பேலன்ஸ் சொன்னேன் இல்லையா, 12 வயசுலேருந்து நம்ம பண்ணமே, அந்த ஆகமிய கர்மாவை அனுபவிச்சுட்டு பகவான் கிட்ட போய் சேர வேண்டியதுதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். கர்மான்றது பெரிய டாபிக், அத்தனை எரிச்சிடலாம். சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், சார் நீங்க மூட்டையான்றீங்களே, அவ்வளோ மூட்டை வந்து இது ஞானி ஆன உடனே எரிச்சிடுமான்னா, அதுக்கு சாமி கிட்ட நானும் அதே கேட்டேன். அவர் பாபா சொன்னாரு, எனக்கு ஒரு 10 டன்னு காட்டன் இருக்கு ஒரு கோடவுன்ல, ஒரே ஒரு வெத்துக்குச்சி அது பட்டா போதும் இல்லையா, பஸ்மமாகாத. அதே மாதிரி ஞானி ஆன உடனே எல்லா கர்மாவும் நில்லாயி 0 பேலன்ஸ்ல வந்துடுது. இதுதான் சொல்ல போனா 0 பேலன்ஸ். புத்த பகவான் சொன்னாரு, 0 நிர்வாணம், ஒன்றும் இல்லை, சூன்யம் அப்படின்னாரு. சூன்யம் என்னது? ஒன்றும் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, ஈரோடு மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு வார்த்தையை, என்ன